திருப்புகழ் 719. சைல அங்கனைக்கு உருகி இடப்பக்கம் கொடுத்த கம்பர். வெகு சாரி ஜதி தாண்டவத்தர் சடையிடத்து கங்கை வைத்த நம்பர். உரை மாள செயல் மாண்டு சித்தம் அவிழ நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம். சிறியேன் தனக்கும் உரை செய்யில் சற்றும் குருத்துவம் குறையுமோதான். அயில் வாங்கி எற்றி உததியில் கொக்கந்தனை பிளந்து சுரர் வாழ அகில அண்ட முற்று நொடியினில் சுற்றும் திரள் பிரச்சண்ட முழு நீல மயில் தாண்ட விட்டு முதுகுல பொன் குண்டிடித்த சங்கிரம வினோதா. மதுராந்தகத்து வட திருச்சிற்றம்பலத்து அமர்ந்த பெருமாளே. சைலாங்கனைக்கு உருகி இடப்பக்கம் கொடுத்த கம்பர். வெகு சாரி ஜதி தாண்ட அத்தர் சடையிடத்து கங்கை வைத்த நம்பர். உரைமாள செயல் மாண்டு சித்தம் அவிழ நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம். சிறியேன் தனக்கும் உரை செய்யில் சற்றும் குருத்துவம் குறையுமோதான். அயில் வாங்கி எற்றி உததியில் கொக்கந்தனை பிளந்து சுரர் வாழ அகிலாண்ட முற்றும் நொடியினில் சுற்றும் திரள் பிரச்சண்ட முழு நீல மயில் தாண்ட விட்டு முதுகுல பொன் குண்டிடித்த சங்கிரம வினோதா. மதுராந்தகத்து வட திருச்சிற்றம்பலத்து அமர்ந்த பெருமாளே. மதுராந்தகத்து வட திருச்சிற்றம்பலத்து அமர்ந்த பெருமாளே. வேலாயுதத்தை ஏவி சமுத்திரத்தில் மாமரமாய் நின்ற சூரபன்மனை பிளந்து தேவர்கள் தங்கள் பொன்னுலகில் இனிது வாழுமாறு எல்லா உலகங்களையும் நொடிப்பொழுதில் சுற்றும் வலிமையும் வேகமும் உடைய சிறந்த நீல மயிலை தாவி பறக்குமாறு செலுத்தி நீல மயில் தாண்ட விட்டு பொன்னிறமுடைய கிரௌஞ்சமலையை பொடிபடுத்திய போரை விளையாட்டாக உடையவரே. மதுராந்தகம் என்னும் திருத்தலத்தில் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே. இமவானுடைய திருமகளாகிய பார்வதி தேவிக்கு அவர் புரிந்த வழிபாட்டிற்கு உள்ளம் உருகி இடப்பாகத்தை தந்த ஏகம்பவாணரும் பலவகையாகச் சுழன்று தாள வரிசையுடன் திருநடனம் புரிபவரும் ஜடைமுடியில் கங்கா நதியை முடித்தவரும் ஆன்ம கோடிகளால் விரும்பப்படுகின்றவருமாகிய சிவபெருமானுக்கு சொல் அழியவும் செயல் அழியவும் உள்ளம் ஒடுங்கவும் மாறுபாடு இன்மை பெறவும் உரைத்து அருளிய உபதேசத்தை சிறியவனாகிய அடியேனுக்கும் உபதேசித்து அருளினால் குருவாகும் தன்மை தேவரீருக்கு சிறிதும் குறைந்து போகுமோ? ஒருபோதும் குறையாதே. சூரபன்மனை பிளந்த தன்மையையும் மயிலின் ஆற்றலையும் கூறுகிறார். முதுகுல பொன் குன்று இடித்த சங்கிரம வினோதா. முதுகுல பொன் வலிமையில் முதிர்ந்து உயர்ந்த கிரௌஞ்சமலையை துகள்படுத்திய சங்கிரம வினோதனே என்று பொருளும் உண்டு. முருகன் உக்ரபாண்டியனாக அவதரித்து பாண்டிய நாட்டு பஞ்சத்தை தீர்க்க பொன்மயமான மேருமலையை கையில் உள்ள செண்டாயுதத்தால் அடித்து பொன் கொட்டச் செய்த வரலாறு என்றும் பொருள் கொள்ளும்படி உள்ளது. போர் வீரரே, மதுராந்தகம் மேவிய குமாரக் கடவுளே, சிவபெருமானுக்கு செய்த உபதேசத்தை அடியேனுக்கு உபதேசித்து அருள் புரிவீர். அருள் புரிவிய வேண்டும் என்று வேண்டியவாறு.